கார்ல் மார்க்ஸுடைய முழு உருவ சிலைய கன்னிமாரா நூலகத்துல நாளைக்கு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறாரு. அப்படி என்ன அவரு சிறந்த தலைவர் கார்ல் மார்க்ஸ்? நம்ம நாட்டுல அவருடைய சிலை வச்சிருக்காங்க. இது தெரியாதா உனக்கு? இதுக்கு முன்னாடியே நம்ம மாநிலத்துல முல்லை பெரியார் அணை கட்டின வெள்ளி கோயிலுக்கு செலவச்சிருக்காங்க, மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அவருனால தன்னுடைய சொந்த நிதியை ஊர்ல இருந்து போய் எல்லா நிதியையும் வித்துட்டு வந்து அந்த அணைக்காக அவர் அருப்பாடுபட்டு அந்த அணையை கட்டி இன்னைக்கு அந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுக்கு இன்னைக்கும் அவருடைய பிறந்த நாள் இறந்த நாளுக்கு அங்க போயிட்டு அவருக்கு மாலை அணிவிக்கிறது, அவருக்கு வீர வணக்கம் செலுத்துறதுல அந்த மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அன்னை தெரசா அவங்க பிறந்த அல்பேனியா, ஆனா அவங்க சேவைகளை எங்க படுத்தாங்க? கல்கட்டால இருந்து தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் சுற்றுப்பயணம் பெற்று இங்க அவருக்கு செலவு வச்சிருக்கோம். அவங்க கடைசி வாழும் முடியும் வரை இந்த மக்களுக்காக பணியாற்றினாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அதுக்கு ஐடா வேலூர்ல சிஎம்சி மருத்துவ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காக பணியாற்றினாங்க. அவங்களுக்கு செலவு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திருக்குறள் இருக்கு தெரியும், உலக பொதுமுறையா இருக்கக்கூடிய திருக்குறள்ல முதல் ஓலைச்சுவடியிலிருந்து மொழிபெயர்த்து தமிழ்ல கொண்டு வந்தவர் யாரு? கில்லிஸ். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அதனால இந்த உலக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனுக்கும் செய்யக்கூடிய உதவிதான். ஒவ்வொரு மனிதனும் அந்த நாட்டுல இருக்க மக்களுக்கு செய்யணும் கிடையாது, எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க செய்யணும். ஆனா கார்ல் மார்க்ஸுக்கு இந்த செலவு வைக்கிறது கொஞ்சம் தாமதம் தான். ஆனா அவருக்கு முன்கூட்டியே வச்சிருந்தோம். ஆனா இப்ப வைக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் உலக தத்துவத்திலே எத்தனையோ தத்துவ விஞ்ஞானிக்கு பேர் வந்தது. ஆனா மக்கள் கருத்து கணிப்புல கார்ல் மார்க்ஸ் தான் முதன்மையா இருந்தாரு. அவருடைய தத்துவம் தான் மக்களுக்கு ஈர்க்கக்கூடிய தத்துவமா இருந்தது. பாட்டாளி வர்க்கத்துக்குரிய முன்னேற்ற தத்துவமாக இருந்தது. இந்த பாட்டாளி வர்க்கம் இன்னைக்கு சுயமரியாதையோட வாழுதுன்னா அதுக்கு கார்ல் மார்க்ஸ் ஒரு முக்கிய காரணம். அதனால்தான் பாட்டாளி வர்க்கம் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இந்த 6ஆம் தேதி இந்த செலத்திறப்பு விழா, கார்ல் மார்க்ஸுடைய செலத்திறப்பு விழாவை நாங்க பாக்குறோம். இதுமாரி பாட்டாளி மக்களுக்கு வர்க்கத்துக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிலை. இந்த சிலையை இங்க தரப்புதுல தமிழக முதலமைச்சருக்கு இந்த காணொலி மூலியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.